செய்யறாங்கன்னா ஒண்ணு ஸ்டாலின் அவர்கள் இப்ப விஜய் 1,25,000 ஏக்கர் காணாம போயிடுச்சு. எப்படி 2 பேர் சேர்ந்து ஸ்கேம் பண்ணாங்க? கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா, இங்க இருக்கக்கூடிய அரசா? சமீபத்தில் ஒரு படம் பார்த்திருக்கேன், ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் ஸ்கேம் 92. எப்படி 2 பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 2 பேர் அது மாதிரி செய்யறாங்கன்னா ஒண்ணு ஸ்டாலின் அவர்கள் இப்ப விஜய். தமிழகத்துல நம்முடைய தமிழ்நாட்டுல இந்து கோவில்களை TNHRC நிர்வாகம் செய்யறாங்க, ஒரு அரசு நிர்வாகம் செய்யறாங்க. 1985 5,25,000 ஏக்கர் இருந்த TNHRC இன்னைக்கு 4 லட்சம் ஏக்கர், 1,25,000 ஏக்கர் காணாம போயிடுச்சு. 1985 பிறகு 40 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுடைய இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் 46,000 கோவில், 46,000 temples managed HRMC. In 1985, TNHRC had 5,25,000 acres. In 40 years, TNHRC has lost 1 lakh acre. Right now, we have 4 lakh acre. தமிழ்நாடு அரசு இந்த 1,25,000 ஏக்கர் எங்கே போச்சு கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்கார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் மட்டும் இங்க கொடுங்க, மந்திரத்தை கொடுங்க. ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டுல 1,25,000 ஏக்கர் காணும். 20ஆம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய அமைச்சர் இங்க என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் தமிழ்நாட்டு கொடுங்க, இங்க நான் கட்டிக்கிறேன். அதிகம் திருடவா? அந்த 1,25,000 ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொந்த 5 ஏக்கரையும் திருடலாம். அன்பு சொந்தங்களே, இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும். நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வி நம்ம கேட்கிறோம். கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா, இங்க இருக்கக்கூடிய அரசா? அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியா பாருங்க. இன்னைக்கு கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது, தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது, தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலை செய்யறீங்க? ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நீங்க போட்டுக்கக்கூடிய அபிடவிட்டை மாத்தி போடும்.